இன்னைக்கு டே 22. ப்ரீவியஸாக நம்ம என்ன கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை வகையான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, கேம்பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவேர்னஸ், டிராஃபிக், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீட்ஸ், சேல்ஸ், ஆப், இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன டார்கெட்டோ அதுக்கேற்ற அப்ஜெக்டிவை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆட் மேனேஜருக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி நம்ம கேம்பெயின் நம்ம ரெடி பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதே மாதிரி ஆடு செட் நம்ம ரெடி பண்ணும்போது அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆட் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம வீடியோ இல்லை இமேஜஸ் இல்லை கெரோசல் இமேஜஸ் அது எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் ப்ளூமிங் டுட்டோரியல் அப்படின்ற உங்களுடைய எந்த பேஜஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பிஸ்னஸ் பேஜ், அதில் இருந்து மெட்டா சூட். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டா அக்கௌண்ட். இட்ஸ் லைக் அ கண்ட்ரோல் ரூம். இந்த கண்ட்ரோல் ரூமில் எத்தனை வகையான ரூம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் மேனேஜர். ஓகே, இதில் ஆசெட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரியேட் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொரு பிஸ்னஸ் பேஜஸுக்கும் ஒவ்வொரு மெட்டா அக்கௌண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்ஸ் மேனேஜர், அதில் கேம்பெயின். ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினாதான் நம்ம ஆட் மேனேஜர் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆட் மேனேஜரில் என்னுடைய ஆட் அக்கௌண்ட் எது அப்படின்னு சொல்லி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆட் அக்கௌண்ட் ப்ளூமிங் டுட்டோரியல் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளூமிங் டுட்டோரியல்லேருந்து கிரியேட் பண்ண அந்த பிஸ்னஸ் பேஜுக்கு நான் மெட்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெட்டா அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஆட் மேனேஜர் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஆட் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம ஆடு ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் 3 வகையாக இருக்குது. கேம்பெயின் அப்படின்றது உங்களுடைய கோல். ஆட் செட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹூ, வேர், நம்ம யாரை இன்வைட் பண்ணணும், எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஆட்ஸ்ன்றது இட்ஸ் லைக் அ மூவி ட்ரெய்லர் மாதிரி. உங்களுடைய ஆட்ஸை ஃபைனலாக ஒரு மூவி பார்க்குற மாதிரி உங்கள் யூசர்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை பேர் லைக்ஸ், எத்தனை பேர் டிஸ்லைக்ஸ், எத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது தான். ஓகே, ஸோ இதை ரொம்பவே சிம்பிளாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆட் மேனேஜர் வந்த உடனேயே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது கிரியேட். இதில் அவேர்னஸாக, டிராஃபிக்காக, என்கேஜ்மெண்ட்டாக, லீட்ஸாக, ஆப் ப்ரமோஷனாக, சேல். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு வியூ பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்னா என்ன வரும், யூசர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய போஸ்டை சேவ் பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க, அதே மாதிரி ஷேர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஒரு ஆடுக்கு நான் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு பண்ணப்பட்ட கேம்பெயின். நான் என்ன பண்றேன்னா மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்களே ஆடியன்ஸ் எந்த லொக்கேஷனில் உள்ளவங்களை டார்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனேஜ் என்கேஜ்மெண்ட், மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் விண்டோ இஸ் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கேம்பெயின் அப்படின்றது கோல். உங்களுடைய கோல் என்ன, என்னுடைய கோலை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதுதான் என்னன்னா என்கேஜ்மெண்ட். இந்த இடத்துல காமிக்குது பாருங்க, இதில் கூட மாற்றிக்கலாம். எகெயின் உங்களுக்கு இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கேம்பெயினை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த கேம்பெயின் டேஷ்போர்டில். ஓகே, ஸோ பையிங்ன்றது என்னன்னா இது ஒரு ஆக்ஷன் தான் இல்லையா, நம்ம கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்தக்கூடியது. ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் என்ன பண்ணிருங்க, ஆக்ஷன்ஸ் அப்படின்னே வச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷோ மோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே கேம்பெயின் பட்ஜெட்
அப்படி இல்லைன்னா ஆட் செட் பட்ஜெட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். ஸோ கேம்பெயின் பட்ஜெட்ல நீங்க செலக்ட் பண்றது குட். ஏன்னா ஆட் செட் பட்ஜெட்ல அண்டர் ஒன் கேம்பெயினு கீழே யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஆட் செட். ஸோ ஆட் செட் எதுக்குன்னா, இப்போ ஏபி டெஸ்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. நம்மளுக்கு இந்த ஆட் நல்லா ரீச் ஆகுதா, அப்படி இல்லைன்னா வேற ஒரு டிசைன்ஸ் பண்ணி அந்த ஆடுக்கு நல்ல டிராஃபிக் கிடைக்குதா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்குன்னா தனியா ஆட் செட் பட்ஜெட்க்கு நீங்க கொடுத்து இண்டிவிஜுவல் ஆடுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல பெட்டர் சூஸ் கேம்பெயின் பட்ஜெட். வெரி சிம்பிள். பிஃபோர் தட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கேம்பெயின் நேம் கொடுக்குறீங்க. கேம்பெயின் என்னது? பிஐடி கோல் என்கேஜ்மெண்ட். இது நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக. யாருக்கு இது வந்து வியூ ஆகாது? ஆடியன்ஸுக்கு வியூ ஆகாது. இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஏன்னா நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணவங்களுக்கு எது கேம்பெயின், என்ன ரீசனுக்காக பண்ணோம். இதே நீங்க இண்டிபெண்டன்ஸுக்கு நீங்க ஆஃபர் கொடுத்துறீங்க, ரன் பண்றீங்கன்னு வைங்களேன், இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்க ரெஃபரன்ஸுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபார் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இதை பிஐடி கோல் என்கேஜ்மெண்ட் ஃபார் டெஸ்ட்னு கொடுத்துட்டு உங்களுடைய அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்றீங்க. கீழே பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜில கேம்பெயின் பட்ஜெட். ஓகேவா. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பட்ஜெட் வர்றீங்க. பட்ஜெட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லி பட்ஜெட்ல ஆவரேஜ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா மெட்டா ஆல்கிரிதம் நம்மளுக்கு காமி. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, எனக்கு பெர் டே வந்து எனக்கு 200 தான் ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது இங்க காமிக்குது பாருங்களேன். யுவர் ஆட் மே கெட் 0 கன்வர்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 1000 கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா ஆடுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். பர் டே உங்களுடைய பட்ஜெட் என்னவா இருக்கோ அதுதான். இங்க கீழேயே சொல்லிடுச்சு பாத்தீங்களா, ஆவரேஜ் அமௌண்ட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் பர் டே அப்படின்றது 1536. ஸோ ஆவரேஜ் அமௌண்ட்டே டெய்லி பட்ஜெட்ல எவ்வளவு வருது? 1536 இல்லையா. இதுல லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒன்னு இருக்கு, டெய்லி பட்ஜெட்னு இருக்கு. டெய்லி பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா நீங்க மேனுவலா என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டெய்லி பட்ஜெட் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணிட்டு மினிமம் பர் வீக் இருக்கு இல்லைங்களா. பர் வீக்னா என்ன அர்த்தம்? 1 வீக் அந்த ஆடை நீங்க ரன் பண்ணா ரேண்டமா, நாட் செலக்டட், அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆடை ரன் பண்ண போறீங்கன்னா ரேண்டமா நீங்க செய்வீங்க இல்லையா. அப்படி செய்யற ஆடுக்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட் வருது, எத்தனை யூசர்ஸ் வராங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆடுக்கு நான் 500 கொடுக்குறேன். அப்படியே கீழே வாரீங்க, கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா. இதுல நீங்க ஹையஸ்ட் வால்யூமே கொடுத்துக்குங்க. ஸோ மேக்சிமம் வந்து நீங்க கொடுக்கக்கூடியது ஹையஸ்ட் வால்யூம். இதுல வேற எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கேம்பெயின் நேம், உங்களுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் கேம்பெயின் பட்ஜெட், டெய்லி பட்ஜெட் வந்து நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வாரீங்க, ஹையஸ்ட் வால்யூம். ஓகே, ஸோ இதுல எதையுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. இங்க சொன்ன இல்லைங்களா ஏபி டெஸ்ட் அப்படின்றது சொன்ன இல்லைங்களா, இதை நீங்க வந்து ஆஃப்ல வச்சாலும் சரி, இல்ல எனக்கு மோர் தென் 1 கிரியேட்டிவ் கொடுத்து எந்த கிரியேட்டிவுக்கு அதிகமான டிராஃபிக் வருது, என்கேஜ்மெண்ட் வருதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எதுக்கு கம்மியா வந்திருக்கோ அந்த ஆட் செட்டை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எந்த ஆடுக்கு வந்து உங்களுக்கு அதிகமா என்கேஜ்மெண்ட் வந்திருக்கோ அந்த ஆடை நீங்க ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் என்னன்னா ஏபி டெஸ்ட். ஏபி டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆடுக்கு ஒவ்வொரு ஆடுக்குமே தனித்தனியா கொடுப்பாங்க. இதுக்கு தனி ஹெட்டிங், அதே மாதிரி தனி டெஸ்கிரிப்ஷன், தனி கால் டு ஆக்ஷன் பட்டன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடுமே நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஏபி டெஸ்ட்டுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியா கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே ஆட் ரன் பண்ணும்போது யூசர்ஸ் எதுக்கு ரெஸ்பாண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு எதுக்கு கம்மியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, வாட் யூ வாண்ட் டு டெஸ்ட் அப்படின்னா கிரியேட்டிவ் அப்படின்னா நீங்கள் கிரியேட்டிவ் கொடுங்க. ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட், எந்த இடத்துல இப்ப பிளேஸ்மெண்ட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேஸ்புக் மெசஞ்சர், ஃபேஸ்புக்ல ரீல்ஸ், ஸ்டோரி, போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடமா இல்ல இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எந்த பிளேஸ்மெண்ட்ல அந்த ஆட் அதிகமா பார்க்கப்பட்டிருக்கோ அப்ப நெக்ஸ்ட் என்னுடைய ஆடை கிரியேட் பண்ணும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுதான் ரீசன். ஆடியன்ஸ்னா அதே மாதிரி, ஆடியன்ஸ்னா இப்ப எந்த ரீஜியன், எந்த சிட்டில உள்ள ஆடியன்ஸ் எனக்கு மெஜாரிட்டியா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களோ
அந்த ஆடியன்ஸ் சிட்டியை மட்டும் நான் எடுத்துட்டு ரிமைனிங் சிட்டிஸை நான் இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றா கொடுத்துக்கலாம். கிரியேட்டிவ்ன்றது என்னது, 2 போஸ்ட். எத்தனை டேஸுக்கு நீங்க வந்து இதை ரன் பண்ணி செக் பண்ணி ரிசல்ட்டை கேதர் பண்ண விரும்புறீங்க. எனக்கு 5 டேஸ் போதும், இல்லை 2 டேஸ் போதும், 3 டேஸ் போதும் அப்படின்னா நீங்க பண்ணி. அதே மாதிரி என்ன மாதிரி நீங்க கம்பேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா காஸ்ட் பெர் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்றீங்களா, இல்ல காஸ்ட் பெர் லைக், கிரியேட்டிவ்க்கு அதிகமான லைக் வருதுன்னு பார்க்க போறீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா எதை ரேட்டிங் ரிலேட்டடா இல்ல சர்ச் ரிலேட்டடா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டர் ரிலேட்டடா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க என்ன பண்ணணும்னா காஸ்ட் பெர் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் கிரியேட்டிவ் ஆனது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோ அந்த என்கேஜ்மெண்ட்டை காமிக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளிக்ஸுக்குமே என்ன ஆகும், அமௌண்ட் வந்து உங்களுக்கு கட் ஆகும் இல்லைங்களா? எந்த என்கேஜ்மெண்ட் எந்த கிரியேட்டிவ்க்கு அதிகமாக வந்திருக்கோ அந்த கிரியேட்டிவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து எதையும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், சோசியல் இஷ்யூஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா யூ கேன் சூஸ் திஸ், அதர்வைஸ் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயினை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சைடு காமிக்கும் பாருங்க, உங்களுடைய கேம்பெயின் ஸ்கோர் வார்னிங் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ரைட் சைடு தான் காமிக்கும். யூ கேன் லோயர் காஸ்ட் பை 9% பை செலக்டிங் மோர் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் அதிகமாக வியூ இன் செட் இருக்கு இல்லைங்களா, ஆட் செட் நெக்ஸ்ட் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, கேம்பெயின் பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, யூ மே நாட் கெட் எனி கன்வர்ஷன் வித் த பட்ஜெட் பிகாஸ் ஐ எம் செட்டிங் த பட்ஜெட் பர் டே 500 rupees. பட் மினிமமே எவ்வளோ சொல்லிச்சு, அது 1500. இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இதை காமிக்கும். ஓகே, ஸோ சிமிலர் பிஸ்னஸஸ் டிபிக்கலி ஸ்பெண்ட் அரௌண்ட் 1536 per day. ஸோ கெட் அபவுட் 14 கன்வர்ஷன் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுடைய 200 கூட ரன் பண்ணலாம். 1000s கொடுத்துட்டு 5 days நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 200 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 200 செட் பண்றேன் 5 டேஸ்க்குனா எனக்கு 1000 வரும். இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் செட் பண்ணிக்கங்க. ஓகே, சோ திஸ் இஸ் என்னன்னா கேம்பெயின் நம்ம இப்ப முடிச்சாச்சு. இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த சைடு எங்க வந்துருச்சு, ஆட் செட் நேம். ஆட் செட் நேம்ன்றது என்னது, நம்மளுடைய யாருக்கு அண்ட் எங்க பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஆர்ன்றது யாரு, நம்மளுடைய ஆடியன்ஸ். எங்கன்றது என்னது, நம்மளுடைய பிளாட்ஃபார்ம், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆட் செட் நேம். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்பெசிபிக் சிட்டிஸ்ல வேணுமா இல்லைன்னா இந்தியா அப்படின்னு நீங்க நார்மலா சூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய போஸ்ட்டை பார்த்து அது இமேஜா இருந்தாலோ வீடியோவா இருந்தாலோ என்ன பண்ணும், ஏஐ உங்களுடைய போஸ்டினுடைய டெக்ஸ்ட்டை பார்த்து டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடா என்ன பண்ணும் அப்படின்னா ஆடியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ 2026ல மெட்டால அப்டேட் ஆனது அதுதான். நீங்க என்னதான் ஆடியன்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் ஸோ ஏஐ வந்து அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட் யாரெல்லாம் அதிகமா பண்ணியிருக்காங்களோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆட் காமி. சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த ஆட் செட். என்ன பண்ண போறோம், ஆடியன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் செட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? இப்ப ஆடியன்ஸ் வந்து நீங்க தமிழ்நாடு மட்டும் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். ஓகே, சோ இது என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக BIT, திஸ் இஸ் a டெஸ்ட் இல்லையா, டெஸ்ட் ஆடியன்ஸ் தமிழ்நாடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கறனா கொடுக்கலாம். ஓகே, சோ ஒன்லி எக்ஸப்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை தவிர ரிமைனிங் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே கொடுத்துக்கலாம். சோ ஃபேஸ்புக் ரீல்ஸ், மெட்டா ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க டைப் பண்ணிக்கங்க. கீழே கன்வர்ஷன் அப்படின்றது தான் என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜா வரணும் இல்லனா உங்களுக்கு கால்ஸ் பண்ணணுமா, என்ன கன்வர்ஷன் உங்களுக்கு உங்களுடைய ஆடியன்ஸ் பண்ணணும். ஓகே, சோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு அதிகமான என்கேஜ் வேணும்னா நீங்க அதை செலக்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு மெட்டா பேஜ்லயுமே என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. இங்க மேல பாருங்களேன், கேம்பெயின் ஸ்கோர் பாருங்க, ஆடியன்ஸ் டெஃபினிஷன் பாருங்க, பிராட் அண்ட் நேரோன்னு இருக்கு. சோ எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குது பாருங்களேன். சோ இத நீங்க மாத்த உங்களுக்கு கொடுக்கும். நான் வெப்சைட் செலக்ட் பண்றேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆடியன்ஸ் வந்து இங்க கீழே மாறிடுச்சு இல்லைங்களா, அதனுடைய கவுண்ட் வந்து மாறிடும். இதே வந்து நான் கால்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன், கீழே என்ன வருது,
ஸோ திஸ் ஆடியன்ஸ் ஆல்சோ பிராட். இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், அதனுடைய ஆடியன்ஸ் எஸ்டிமேஷன் மாறும். ஓகே, ஸோ மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னா நீங்க மெசேஜ் டெஸ்டினேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மெசேஜ் டெஸ்டினேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வரணும், மெசஞ்சர்லயா, இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா இருந்தா பிசினஸ் நம்பரா இருந்தா மட்டும்தான் அக்செப்டட். மெட்டாவை பொறுத்தவரையும் பிசினஸ் நம்பரா இருந்தாதான் வாட்ஸ்அப்பை நீங்க ஆட் பண்ண முடியும். பர்சனல் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கனால உங்களால ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இதுல என்ன பண்ண போறோம், நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னுடைய கன்வர்ஷன் நான் என்ன செலக்ட் பண்ண போறேன்னா கால் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூமிங் டுட்டோரியல், என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இது ப்ளூமிங் டுட்டோரியல், அது டிஃபால்ட்டா என்ன ஆயிடுச்சுன்னா செலக்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்மளுடையது வெப்சைட்னு வைங்களேன். வெப்சைட்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கணும். இதுல வேற எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூ. இப்ப கன்வர்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் உங்க வெப்சைட்ல எடுக்கிறவங்க வேணுமா, இல்லனா ஜஸ்ட் உங்க வெப்சைட்டை பார்த்துட்டு பவுன்ஸ் ஆகுறவங்க, இல்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம போறவங்க வேணுமா? சோ இந்த மாதிரி கேக்குது இல்லையா? அதே மாதிரி மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ், உங்களுடைய லிங்க்ஸை கிளிக் பண்ணவங்க ரிசல்ட் வேணுமா, இல்ல கன்வர்ஷன் வேணுமா, இல்ல அதர் கோல்ஸ் வேணுமா? ஓகே, சோ இம்ப்ரெஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இம்ப்ரெஷன் இஸ் நத்திங் பட் நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு டேட்டா, ஒரு போஸ்ட் நீங்க பாக்குறீங்கன்னு வைங்களேன், அதை நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க, நீங்க ஜஸ்ட் பார்க்காம கூட ஸ்க்ரோல் பண்ணிடலாம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒன்ஸ் அப்பியர் ஆயிருச்சுன்னா அதை வந்து இம்ப்ரெஷன்ல கணக்கு பண்ணிடும். சோ அந்த மாதிரி அப்பியர் ஆகுது எல்லாமே இம்ப்ரெஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன்ன்றது உங்க லிங்க் கிளிக் பண்ணி அதுல ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சைன் அப், இல்ல நம்மளுக்கு வந்து கால்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி வேணும்னா கன்வர்ஷன் செலக்ட். மேக்ஸிமம் ஐ ரெக்கமெண்ட் கன்வர்ஷன்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் என்னன்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ டேட்டா செட் இஸ் பிக்சல்ஸ். இது வந்து ஜஸ்ட் இந்த கான்செப்டோட என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மெட்டா பிக்சல் எப்படி நான் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு பேர் ஈவென்ட்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஈவென்ட்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் நம்மளுடைய வெப்சைட்ல லாகின் பேஜ் எந்தெந்த பட்டன்ல கிளிக் பண்ணணும் யூசர்ஸ், அப்படி கிளிக் பண்ண டேட்டாவை மட்டும் தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், செட் பண்ணி வச்சு. சோ இந்த பிக்சல்ஸ் இல்லாம Facebook என்ன பண்ணாது, உங்களுடைய யூசர்ஸ் உடைய டேட்டாஸை ட்ராக் பண்ணாது. உங்களுக்கு ரிப்போர்ட் எதுவுமே என்ன ஆகாதுன்னா ஜெனரேட் ஆகாது. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மெட்டா பிக்சல் இஸ் மேண்டேட்டரி எக்ஸப்ட் ஃபார் லீட். இந்த லீட் இருக்கு இல்லைங்களா, லீடுல நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்ல, இந்த மெட்டா பிக்சல் தேவையில்ல. பட் ரிமைனிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கணும், மெட்டா பிக்சல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமர் எவ்வளவு நேரம் உங்க பேஜ்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸ்மே உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஆல் டூல்ஸ். இந்த ஆல் டூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா டேட்டா ஈவென்ட்னு இருக்கும். சோ இது இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணணும். பட் இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதே மாதிரி ப்ளூமிங் டுட்டோரியல் அப்படின்ற பிக்சல்ஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன ஈவென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வியூ கண்டென்ட்டா இல்ல லீடா சம்திங் எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது எது செலக்ட் பண்ணா, வெப்சைட் செலக்ட் பண்ணா. ஓகே, சோ இதே ஆப் செலக்ட் பண்ண முடியாது. அதே கால்ஸ் அண்ட் ஆட் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வெப்சைட்ஸ் வைங்களேன், நீங்க என்ன செலக்ட் பண்ணணும், உங்களுடைய கன்வர்ஷன் மெஜாரிட்டியா கால்ஸா இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கீங்கன்னா அதுவா செலக்ட் பண்ணி. இப்போ இத நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. செலக்ட் பண்ணனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய பேஜஸ் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல வேணும் நானே என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம், வேண்டான்றதை அன்டிக் பண்ண. சோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு தேவை என்னது, என்னுடைய வெப்சைட்டுக்கு அவங்க வரணும். சோ வெப்சைட் செலக்ட் பண்றேன். அப்படி செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு டேட்டா செட் தேவை. ஓகேவா, டேட்டா செட்ன்றது பிக்சல்ஸ் தான். அதுல வந்து ஈவென்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை நீங்க எப்படி செலக்ட் பண்றது மட்டும் பாருங்க, நான் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை நான் சொல்லித்தரேன். சோ அட்ரிபியூஷன் வந்து ஸ்டாண்டர்ட் தான், இதுல எதுவும் மாத்தாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். கேம்பெயின்லயே நம்ம பட்ஜெட் செட் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆட் எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகணும், என்ன டைம் ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி எந்த டேட்ல எண்ட் ஆகணும், அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங் அப்படின்றது என்னன்னா ஸ்டார்ட் டேட் அட் வாட் டைம், எந்த டைம், அதே மாதிரி எண்ட் டேட் அட் வாட் டைம் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஆட் வந்து இன்னைக்கு ஃபெப் இல்லைங்களா 23, நான் 24 செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஆட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலுமே
நாளைக்கு இந்த 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 இடத்துல நான் என்ன பண்றேன்னா 2:35 PM கொடுத்துருந்தேன்னா நாளைக்கு 2:35 PMக்கு தான் என்ன ஆகும் இந்த ஆடு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதே மாதிரி கீழே செட் ஆன் எண்ட் டேட் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல 24னா 28 ஒன்லி 5 டேஸ் நான் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எந்த டைம்ல வந்து அதுக்கு செட் ஆகணும், எந்த டைம்ல ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிருக்க இந்த டெய்லி பட்ஜெட்டுக்கு இந்த டைமுக்குள்ள என்ன ஆயிரும், அந்த ஆட் வந்து சர்வ் ஆயிரும். அந்த ஆட்ல இருந்து நம்ம ரிப்போர்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங். ஷெட்யூலிங் இஸ் நத்திங் பட் when this ad should start, எந்த டைம் வந்து இந்த ஆட் ரன் ஆகணும், எப்ப எண்ட் ஆகணும், இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் செட் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங். ஓகே, ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க தான் ஆடியன்ஸ் கண்ட்ரோல். இதுதான் என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல தான் யாரெல்லாம் உங்களை பார்க்கணும், எந்த சிட்டிஸ்ல உள்ள ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும். ஆஃப்லைன் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன் பர்சனா தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் ரன் பண்ணுவீங்க இல்லையா. இன் பர்சன்னா என்னது, உங்களுடைய இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கீங்க, நீங்க கொடுக்குற ஆடுக்கு அந்த ஆடை பார்த்து வர்ற வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த சிட்டிஸ்ல வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு, நம்ம போய் வந்து படிக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லோக்கல்ல கொடுக்கறது. ஆனா நீங்க ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பட் இஃப் யூ டேக் இங்கிலீஷ் கிளாஸா இருந்தா ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்க பண்ணலாம். தமிழ்ல மட்டும் நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க ஸ்பெசிபிக் சிட்டிஸ் இல்ல தமிழ்நாடு இல்ல இந்தியாக்குள்ள மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்க இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாமே இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி பண்றனாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்ல ஆல்ரெடி நான் ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். மெட்ரோ சிட்டிஸ் ஆடியன்ஸ், ப்ளூமிங் டுட்டோரியல் ஆடியன்ஸ். ஓகே, சோ இந்த ஆடை நான் செலக்ட் பண்ணும்போது இங்க காமிக்குது இல்லைங்களா, 32,700 சம்திங், 38,500. ஓகே, லொகேஷன் இந்தியா தமிழ்நாடு, மினிமம் ஏஜ் 18, லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூகே தமிழ், சஜஷன் ஏஜஸ் நான் கொடுத்திருக்கேன். டார்கெட்டிங் யாரெல்லாம் எதுல இன்ட்ரெஸ்டடா, இதுதான் இந்த பர்சன்ஸ் உடைய டீடைல்ஸ் ஆல்கிரிதம். இன்ட்ரெஸ்ட்ல காஸ்மெட்டிக்ஸ், ஆர்கானிக் ஃபுட், ஸ்மால் பிசினஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இதை மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதையும் அந்த மெட்டா பிக்சல்ஸ்ல நீங்க பார்க்கலாம். பட் நீங்க வந்து இந்த இடத்துலயே என்ன பண்ண போறோம், ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண போறோம். சோ நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறனால நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்தியான்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரிச்சின்னு கொடுக்கலாம், சென்னை, மதுரை இந்த மாதிரி செப்பரேட்டாவும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, சோ கீழே அப்படியே நீங்க வாரீங்க. இந்த இடத்துல ரிவ்யூ ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ்ல ஏஜ் இருக்கு இல்லைங்களா, எனக்கு 18ல இருந்து என்னுடைய இது 45க்கு போதும். 45, 22 இல்லனா 18, 20ல இருந்து. ஓகே, சோ இதை எப்படி வச்சு நான் கேதர் பண்ணேன், என்னுடைய Facebook பிசினஸ் பேஜ்ல நான் இன்சைட்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, எனக்கு மேல் அதிகமா ஃபீமேல் அதிகமா எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்ல வந்து அவங்க பார்த்திருக்காங்கன்றத நம்ம எதுல பார்த்தோம், ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுல அந்த இன்சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இன்சைட்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த இடத்துல பார்த்ததை வச்சு தான் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஆட்ல நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா, 20 to 45. எடிட் ஜெண்டர்ஸ்ல மென்னா மென், விமென்னா உமன் கொடுங்க, நான் ஆள்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல தான் நீங்க கரெக்டா கொடுக்க போறீங்க. இப்ப உங்களுடையது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு வைங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ரிலவெண்டான அந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்க போறோம். என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா people who are interest under online course or digital marketing இல்ல passive earn passive in. so இதுதான் demographics அப்படின்றது என்னன்னா ஏஜ், ஜெண்டர், லொகேஷன், இது எல்லாமே டெமோக்ராட். இன்ட்ரெஸ்ட் ஆர் பிஹேவியர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எல்லாமே லாகின் ஐடி வச்சிருப்பீங்க. ஃபேஸ்புக் ஆல்கிரிதத்துக்கு தெரியும் நீங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாவா, ட்விட்டரா, லிங்க்டின்னா, வாட்ஸ்அப்பா, இந்த மாதிரி யூடியூப்பா, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கேதர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டைப் பண்றேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்றேன்னு வைங்களேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதனுடைய சைஸ் அதிகமா இருக்கு பாருங்க. ஓகே, சோ ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது கம்மியா தான் இருக்கு, 41,000ல இருந்து 48. இதே மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்றது இது வேற. டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ், ஃபேஸ்புக் பேஜ் அட்மின் இந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் செலக்ட், இங்க மேல ஆட் ஆயிருச்சுங்களா, இன்ட்ரெஸ்ட், பிசினஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆன்லைன் கம்ப்யூட்டிங். ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஆன்லைன் கோர்ஸ் டைப் பண்றேன். சோ மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ்க்கு இவ்வளவு சைஸ் இருக்கு, இதை
இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஆட் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸஸ். இந்த மாதிரி பிஃபோர் ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு செட் ஆவாங்களோ அந்த ஆடியோ டேட்டாலாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஃப்ரீலான்சர், கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் எடிட்டர், இந்த மாதிரி ஆடுக்கு ரிலவெண்ட்டான ஆடியன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைசிங், ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிளாகர், லேர்னிங், எஜுகேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். யுடிமி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், யூடியூபர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோர்சஸ் எல்லாமே அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன ஆகும், சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுடைய ஆடு மூலமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாருடைய யூசர்ஸ் உடைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ சேவ் ஆடியன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு நேமும் நான் கொடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் நேம் வந்து ப்ளூமிங் டுட்டோரியல் ஆட் அக்கௌண்ட்னே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியன்ஸனுடைய அக்கௌண்ட், அந்த நேம் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ எகெயின் ஏன் சேவ் பண்ணுறேன்னா, எகெயின் இதே ஆடியன்ஸை நான் வந்து திரும்ப இந்த மாதிரி டைப் பண்ணி எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேவா? நம்ம பண்ண எல்லாமே வந்துச்சு பாருங்கள். இதில் இல்லை, இந்த ஆடியன்ஸ் வேண்டான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா எடிட் பண்ணி அப்படியே மாற்றிடுங்க. அவ்வளோதான். லாங்குவேஜஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக தமிழில் நடத்துகிறனால எனக்கு தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம், உங்களுடைய ஆடை ஃபேஸ்புக் ஆல்கிரிதம் ஆடியன்ஸ் லாங்குவேஜ் யாருக்கு நம்மளுக்கு போகணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணும், கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் காட்டும்போது உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே, அந்த பட்ஜெட் எல்லாம் ஸ்பெண்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் அப்படின்றது இது ஆனில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆடியன்ஸை ஏஐ வந்து அந்த பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சூஸ் பண்ணி நம்மளுடைய ஆடை ப்ரமோட் பண்ணும். ஓகே, யா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹூன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வேர் அப்படின்றத தான் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அட்வான்டேஜ் ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் இருக்குது பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு ஆனில் இருந்தது அப்படின்னா இப்போ அப்டேட் ஆகிருக்க ஆல்கிரிதம் படி நம்மளுடைய ஆடை ஏஐ என்ன பண்ணும், உங்களுக்கு தேவையான கஸ்டமரை ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இதே நீங்கள் மேனுவல் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நேரோனா கம்மி ஆயிடுவாங்க. ஆனால் அட்வான்டேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுவாங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் லெவல் வந்து அதிகமாயிரும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 82 ஸ்கோர் இருக்கா. இதே நான் மேனுவல் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன், இங்கே பாருங்கள் 77 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் லெவலில் நீங்கள் பார்த்து வச்சுக்குங்க. ஆனால் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இது வந்து எப்பயுமே ஆனில் இருக்கணும். இந்த இடத்துல கீழே ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எடிட் பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. மேலே ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேண்டான்னா, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் வர்ற ஆடு வந்து டோட்டலி வேஸ்ட். எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் கேம் எல்லாம் விளையாடி இருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூகுள் பிளேயில் கேண்டி க்ரஷ் சம்திங் அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா? அப்படி விளையாடுவீங்க. அப்படி இல்லைன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கு லைஃப் முடிஞ்சிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு லைஃப் தாரோம், நீங்கள் எகெயின் நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஆடு தான் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆடு நியர்லி 95% அவுட் ஆஃப் 100 95% அந்த மாதிரி கேமிங்கில் போயிடும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கேமிங்கில் விளையாடுற பர்சன்ஸுக்கு என்ன தேவை, ஒரு லைஃப் தேவை. அந்த லைஃபுக்காக அந்த ஆடை ஓட விட்டுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாங்களே ஒழிய அவங்களுடைய மைண்டு எங்கே இருக்கும், அந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுல தான் இருக்கும். அப்போ அந்த ஆடு வந்து எத்தனை தடவை அப்பியர் ஆனாலுமே டோட்டலி வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி அண்ட் எஃபோர்ட் அண்ட் எனர்ஜி இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை நம்ம எடுத்து விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்போ லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நான் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ஆடியன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க்கையும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மெட்டா என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆல்கிரதம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் 95% இல்லை 90% அந்த ஆடை வந்து ரன் பண்ணி என்னுடைய பட்ஜெட்டை வந்து காலி பண்ணிருச்சு. ஸோ எந்த ஒரு கன்வர்ஷனுமே எனக்கு கிடைக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற நேமை கேட்டாலே அலர்ட் ஆயிருங்க. எந்த ஒரு ஆடுலையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது கேமிங். இந்த ஆடு வந்து எப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகும்னா, தேர்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அப்போ கேமிங் அந்த மாதிரி வேறு சைட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மெட்டாவை அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட மெட்டாட்ட இருந்து அந்த ஆடை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆடு தாங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட் தாரோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் லெவல் வந்து பேசிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற ஆடுகள் தான் அது தேர்ட் பார்ட்டி ஆட் லெவல். ஓகே, ஸோ இதை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா பண்ணியிருக்கேன், அதனால தான் சேஞ்சஸ் கேட்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எடிட் பிளேஸ்மெண்ட் போகிறீங்க, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக் ரைட் காலம் அதை மட்டும் வச்சுக்குங்க. ஆடியன்ஸ் நெட்வொர்க், ஆடியன்ஸ் ரிவார்டட் வீடியோஸை நீங்கள் எடுத்துருங்க. ரிவார்டட் வீடியோஸ் ஞாபகம் இருக்கா? அதுதான் ரிவார்டட்னா அந்த லைஃப் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா, அதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிவ்யூ சேஞ்சஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எப்பயுமே அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்டிவில் இருக்கணும். அதே மாதிரி எடிட் பிளேஸ்மெண்ட்டில் போய் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஆடு செட்டில் த ஆடியன்ஸ் அண்ட் உங்களுடைய கன்வர்ஷன் லொக்கேஷன் எங்கே வேணும் அப்படின்றத. ஓகே, ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் லொக்கேஷன் நான் வெப்சைட் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் உங்களுடைய பிக்சல்ஸ் இருக்குது இல்லைங்களா, டேட்டா ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஈவெண்ட் மேனேஜர் சொல்லுவோம். அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வியூ கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் தட்ஸ் ஆல். அப்படி இல்லைன்னா வெப்சைட் எடுக்காமல் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன ஆகும்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக வர்ற ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் கோல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் அந்த மாதிரி எது வேணுமோ டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு மெட்டா பிக்சல் தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்து பட்ஜெட், அதே மாதிரி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நான் எடுத்து விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸில் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இருக்கு இல்லைங்களா, இதான் நம்ம ஆடியன்ஸ் டீட்டெயில்டு கஸ்டமர்ஸ். ஓகேவா, தமிழ் லாங்குவேஜ். அடுத்து கீழே பிளேஸ்மெண்ட்ஸில் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஆன் ஃபேஸ்புக் ரைட் காலம் ப்ளஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், மூவி ட்ரெய்லர் மாதிரி ஆட் நேம்ன்றது இட்ஸ் லைக் எ மூவி ட்ரெய்லர். இதுதான் ஃபைனலாக ஒரு யூசர்ஸுக்கு வியூ ஆக போகிற க்ரியேட்டிவ் வீடியோவாவோ இமேஜாவோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்ன ஆகும், அவங்களுக்கு வியூ ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா பிஐடி டெஸ்ட் இமேஜஸ் கொடுக்கலாமா வீடியோ கொடுக்கலாமா அப்படின்றது உங்கள் சாய்ஸ். அப்படி இல்லைன்னா லீட்ஸ் கொடுக்கலாம். லீட்ஸ்னால் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜஸை நான் எடுத்து காமிக்கிறேனே இல்லையா, இமேஜஸ் கொடுத்துட்டிங்களா. இந்த இடத்துல சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்னா இமேஜ் அல்லது வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். கெரோசல் அப்படின்றது மோர் தென் எத்தனை வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு கெரோசலில், வீடியோஸ் இருக்காது, இமேஜஸ் தான். இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து கெரோசல் இமேஜ்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஒரு 3 இமேஜஸ் இருக்கும். கெரோசல் பார்த்துருக்கீங்க இல்லையா, எலமெண்டரில் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒன்று ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, தட் இஸ் கெரோசல். அடுத்து சிங்கிள் இமேஜ்னால் உங்களுக்கு வியூ இப்படி தான் ஆகும். சிங்கிள் இமேஜ்னால் இங்கே பாருங்கள், இப்படி தான் உங்களுடைய ஆட் என்னாக போகுது, உங்களுடைய யூசர்ஸுக்கு வியூ ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செட்டப் ஆடு க்ரியேட்டிவில் இமேஜ் ஆடு கொடுத்துட்டேன்னா இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி நிறைய ஆடு வந்து ரன் பண்ணியிருக்கேன், அதனுடைய இமேஜஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஒரு ஆடு வந்து ஏதாவது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது இமேஜ் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துக்கலாம். இந்த ஆடை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ப்ரைமரி டெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும், உங்களுடைய டெக்ஸ்ட்டு ப்ரைமரி டெக்ஸ்ட் இது எது ரிலேட்டடானது, 45 days
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வியூவாக ஆரம்பிச்சிச்சு தெரியுதா, முன்னாடி இல்லை பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இது எதனுடையது, ஃபேஸ்புக் ஃபீடு. நல்லா பாருங்கள், இது வந்து ஃபேஸ்புக் ஃபீடு. கொஞ்சம் ஸ்மால் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இந்த மாதிரி காமிக்கும். இது ஃபேஸ்புக் ஃபீடு. அப்படியே கீழே வாங்கலேன், இது ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ், இது இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர். அப்படியே கீழே வாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபீட், ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் சர்ச் ரிசல்ட்லையும் காமிக்குது பாருங்கள். சர்ச் ரிசல்ட்டில் இந்த மாதிரி காமிக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வியூக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் மேலே லோகோ இருக்குது, இதில் மேலே லோகோவில் கீழே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்டாவில் உள்ள மாதிரி ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆட் எப்படி வியூ ஆக போகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கிளியர் ஆல் கொடுத்துட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஆட் இமேஜ் கொடுத்துட்டு எனக்கு புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைனா அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பேஜஸில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே வரீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைவ் கிளாஸ் இன் தமிழ்னு இருக்குது பாருங்கள். நான் அதை எடுத்துக்கிறேன். இங்கே மேலே பாருங்கள், இது என் அக்கௌண்ட், ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணது. இது இன்ஸ்டாகிராம் இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய ப்ரைமரி ஹெட் அதாவே இருக்கட்டும். யா, இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த இடத்துல என்னுடைய ஆடு வந்து வியூ ஆகுது இல்லைங்களா. யா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் இமேஜஸ் ஆர் வீடியோனா இட்ஸ் நத்திங் பட் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்லோடில் போய் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே வரீங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே செட் ஆயிரும். ஓகே, ஸோ ஏன்னா இது ரெண்டையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது செட் ஆயிரும். அடுத்து வந்து உங்களுடைய கன்வர்ஷனை நீங்கள் செட் பண்ணுறீங்க. வெப்சைட் ஈவெண்ட்ஸாக நான் பிக்சல் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸாக. ஆஃப்லைன் அப்படின்றது என்னென்னா டேட்டா அப்லோட் ஆனதுலேருந்து வெப்சைட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ட்ராக்கிங்காக தான். ஓகே, ஸோ ஆஃப்லைன் நம்மளுக்கு தேவையில்லை, வெப்சைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூஆர் அந்த பேராமீட்டர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பப்ளிஷ் கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம்பெயின். ஓகே, நான் அப்படியே போகிறேன், எல்லாம் டிஃபால்ட்டாக சேவ் ஆயிரும். உங்களுடைய கேம்பெயின் நேம், அப்ஜெக்டிவ் அண்ட் பட்ஜெட், டெய்லி பட்ஜெட். ஸோ கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ஹையஸ்ட் வால்யூமில் இருக்கணும். ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸில் நீங்கள் கொடுக்காதீங்க. இது பாலிட்டிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங் ரிலேட்டடானது இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸ்பெஷல் ஆடு கேட்டகரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிவி அந்த மாதிரி இடத்துலலாம் பிராண்டாக வர்றதுக்காக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடையது. நெக்ஸ்ட்டு ஆட் செட் இல்லையா. ஆட் செட்டுன்றது ஹூ அண்ட் வேர். நான் என்னுடைய கன்வர்ஷன் எந்த பேஜுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக். அதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் ஃபேஸ்புக் விசிட்ஸ், இல்லைனா பேஜ் லைக்ஸு. இதில் ரெண்டில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பேஜுக்கு கீழே கனெக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுடைய பிஸ்னஸ் பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இந்த ஆடு பண்ணவே முடியாது. என்ன பண்ணணும், பிஃபோர் ரன்னிங் ஆட், மெட்டா ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கனெக்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வித் மெட்டா அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணாதான் யுவர் ஆட் வில் பி ஷோன் டு த இன்ஸ்டாகிராம் பீப்புள் வியூவர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பட்ஜெட் பண்ணுறோம். பட்ஜெட் ஆல்ரெடி அங்கேயே செட் பண்ணிட்டோம், இல்லைனா இங்கேயே பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் அண்ட் டைம், எண்ட் டேட் அண்ட் டைம். ஓகே, ஆடியன்ஸ் வரீங்க. ஆடியன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே ஆடியன்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடியன்ஸுக்கு எந்த லொக்கேஷன், எடிட் இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்தியான்னு வரும் பாருங்கள். இதே நான் இந்தியா கொடுக்காம இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இதை நான் க்ளோஸ் பண்ணி ட்ரிச்சின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஏரியாவில் ரவுண்ட் பண்ணி காமிக்குதா, திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும்தான் அந்த ஆட் என்ன ஆகும், சர்வ் ஆகும். ஓகே, சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா சென்னைக்கு மட்டும்தான்
அந்த ஆட் வந்து சென்னை ப்ளஸ் திருச்சி. ஓகே, அடுத்து நான் மதுரை கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த ஆடு நான் கொடுத்த லொக்கேஷன் எல்லாத்துக்குமே என்ன ஆகும், உங்களுக்கு சர்வ் ஆகும். இந்த ரைட் சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கலாம், ரொம்ப கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. யா, அவ்வளோதான். ஸோ எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த இடத்துல உள்ளே வந்துடும் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் மினிமம் 18லேருந்து 45. ஸோ லாங்குவேஜ் தமிழ். அடுத்து நம்மளுடைய ஆடியன்ஸை இந்த இடத்துல சர்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா. என்னென்ன ஆடியன்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர். பாருங்கள், கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம கொடுத்த உடனேயே அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள் எவ்வளவு சைஸ் இருக்காங்க. 46,054 வரையும் இருக்காங்க. இவங்க என்னென்ன டெமோக்ராஃபிக்கில் வராங்கன்னா ஒர்க், ஜாப் டைட்டில், கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி வராங்க. அடுத்து ஆன்லைன் கோர்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. மேசிவ்னாலே ரொம்ப அதிகமான பீப்புள் வந்து அது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் சோசியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஏதாவது வேணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் தான், வெரி சிம்பிள். எப்போவுமே அட்வான்டேஜஸ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து உங்களுடைய ஆல்கிரிதம் ரிலேட்டடான ஆடியன்ஸை ரீச் பண்ணி கொடுக்கும். இதில் மறந்துடாமல் எடிட்டில் போய் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை மட்டும் டிசேபிள் பண்ணிடுங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வாரம் ஆடு நேம். இப்போ இந்த இடத்த வந்து ஒன்லி ஃபார் க்ரியேட்டிவ் இல்லையா. இப்போ க்ரியேட் ஆடுன்னு இருக்குன்னு கொடுத்துட்டீங்க. இதே வீடியோ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சிங்கிள் இமேஜ் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஆடு மீடியாவில் வீடியோ. இதெல்லாம் நான் பண்ண வீடியோ தான். ஸோ இந்த இடத்துல நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா இன்ஸ்டாவில் உள்ள வீடியோ தான் அதுவும். இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கேம்பெயின் ஸ்கோர் 86. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வருது. அல்டிமேட் டேலி பிஸ்னஸ் பண்டில் ப்ளஸ் சர்டிஃபிகேட் ரூபாய். இதுதான் என்னுடைய வீடியோ. இதே அட்வான்ஸ்டு ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஃபீடில் எப்படி காமிக்கும், இன்ஸ்டாகிராமில் எப்படி காமிக்கும், ப்ரொஃபைலில் எப்படி காமிக்கும், எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு வகையான என்ன இருக்கும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்தெந்த பேஜஸ்க்கெலாம் வேணுமோ வீடியோ ஆட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளியரால் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமேஜஸாக எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த இமேஜஸை நீங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வியூ ஆயிரும். இப்போ அட்வான்ஸ்டு ப்ரிவ்யூவில் பாருங்கள், அந்த இமேஜஸ் வந்து அது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு வியூ ஆகும் அப்படின்றத ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆடை இங்கே ஷேருன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேர் லிங்க்கை எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. days வரையும் இது இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அனுப்பினேன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது என்னுடைய ஆடு வந்து வியூ ஆகி காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஆடை எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ பண்ணி கூட நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் அ ப்ரிவ்யூவர். ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடினுடைய ப்ரிவ்யூ. இப்போ நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். ஓகே, 45 days ப்ரைமரி டெக்ஸ்ட். அதே மாதிரி ரன் ஏபி டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தனியாக இன்னொரு ஆடு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ரன் ஏபி டெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஈவெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டார்கெட் எங்கே போகணும் அப்படின்றது தான். ஓகே. இப்போ நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். எப்போ உங்களுடைய பில்லிங்கில் ஆடு ஃபண்டு நீங்கள் வந்து ரைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும், உங்களுடைய ஆடு வந்து சர்வ் ஆகும். நீங்கள் மொத ஆடு ரன் பண்ணுறீங்கன்னா 1 day 2 day ஃபேஸ்புக் ஆல்கிரிதம் எடுத்துக்கும். இவங்க
ட்ரஸ்டடான பர்சனா இல்லை ஸ்பேம் எதுவும் பண்ணுறாங்களா, இந்த ஆல்கிரதத்துக்கு பேக் எண்டில் என்ன பண்ணிக்கணும் அது செக் பண்ணி பார்த்துக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது பேர் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு கெரோசல் பாருங்கள். ஆடு க்ரியேட்டிவில் ஆட் இமேஜ் கார்டு. இப்போ கெரோசல்ன்றது மோர் தென் 2 இமேஜஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் இது 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். கண்டினியூ. இங்கே வியூவில் பாருங்கள், இந்த இருக்கா, இந்த ஏரோ செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போகும். தட் இஸ் கெரோசல். நீங்கள் எலமெண்டர்லாம் ஆர்டிகல்ஸில் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது பேர் தான் கெரோசல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கெரோசல்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றா வரும். இது வந்து அதிகமாக யார் கொடுப்பாங்க தெரியுமா? அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் 4-5 ப்ராடக்டாக காமிச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஆடுலேயே 4-5 ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணிடுவாங்க. இதே சிங்கிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு மட்டும்தான் அவங்களுக்கு ரன் ஆகும். ஆனால் கெரோசல் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் பெட்டர். இப்போ என்னுடைய கெரோசல் பேஜில் மல்டிபிள் வெப்சைட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், சாரி மல்டிபிள் கோர்சஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனி தம்ப்னைலில் அந்த கோர்சஸை நான் செட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் என்னென்னா ஆடு கிரியேட்டிவ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு தனித்தனியாக ஹெட்லைன் இருக்குது இல்லைங்களா, ஹெட்லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல அதுக்கு என்ன ஹெட்லைனோ அதை கொடுத்துக்குங்க. அதே மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுலேயே மாற்றிக்கலாம். எடிட் இமேஜில் போய் அந்த ஹெட்லைன் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. பிஃபோர் நம்ம பார்த்த அதே இமேஜஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிங்கிளாக மாற்றிடுறேன். எனக்கு இது ஓகே. அடுத்து ட்ராக்கிங்கிறது அந்த வெப்சைட்ஸுக்கு, இதனுடைய லிங்க் எங்கே போகும்னா வெப்சைட்ஸுக்கு தான் போகும். ஓகேவா? டெஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த பாருங்களா, இப்படி தான் நம்மளுடைய ஆட் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நான் யாருக்கெல்லாம் அனுப்புகிறனோ அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது ஃபேஸ்புக் மட்டும், இது 3மே இன்ஸ்டாகிராம் ரிலேட்டட். ஓகே, அப்படியே கீழே வாருங்களேன், ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆடு இந்த பிளாட்ஃபார்மில் இப்படி தான் வியூ ஆக போகுது. நல்லா பாருங்கள், நான் ஏன் என்னுடைய பிஸ்னஸ் பேஜிலேருந்து ஆடு ரன் பண்ணுறேன்னா, இங்கே மேலே ப்ளூமிங் டுட்டோரியல்னே வந்துருச்சா, என்னுடைய பிஸ்னஸ் நேமோடையே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இதுதான், இந்த ரீசனுக்காக தான் நம்மளுடைய பிஸ்னஸ் பேஜிலேருந்து அந்த ஆடை நம்ம என்ன பண்ணுறது, ரன் பண்ணுறது. ஓகே, இதை நான் என்ன பண்ணல, பப்ளிஷ் பண்ணலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்னுடைய ஃபண்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆயிரும்னா என்னுடைய பேஜஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், இல்லைன்னா பாலிசி வைலேஷன் இல்லை சம்திங் வெரிஃபை பண்ண வச்சிரும். ஓகே, ஸோ எனக்குரிய கரண்ட் பேலன்ஸ் 0.56 தான். ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆடை லைவாக நான் ரன் பண்ணி அதுலேருந்து ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய ஆடு மேனேஜர் இருக்குது இல்லைங்களா, கேம்பெயின், நான் இப்போ எந்த ஒரு ஆடுமே ரன் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் ரன் பண்ண ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை காமிக்க போகிறேன். த தேர்ட் ஒன் இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேம்பெயின் மூலமாக நீங்கள் ரன் பண்ணுற ஆடுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இன்பிட்வீனில் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஹெட்டிங் மாற்றணும் இல்லை க்ரியேட்டிவ் மாற்றணும் அப்படின்னா எகெயின் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால தான் கேம்பெயின் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட் மேனேஜரில் நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்குது சேல்ஸ் டேலி பண்டில் ப்ளூமிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எந்த டேட்டில் நான் பண்ணேன்னா ஆகஸ்ட் சம்திங் இல்லையா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் எடுத்துக்கிறேன், அக்டோபர் அப்டேட் கொடுக்குறேன். தட் இஸ் அ டேட். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுடைய வெப்சைட்டு ரிசல்ட் வந்து 1000 வெப்சைட் பர்ச்சேசஸ் காமிக்குது பாருங்கள். காஸ்ட் பெர் ரிசல்ட்டுக்கு எவ்வளோ அவங்க கட் பண்ணியிருக்காங்க, 0.59. பட்ஜெட் வந்து டெய்லி பட்ஜெட் 200. அமௌண்ட் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எதுக்கு, இம்ப்ரெஷன்ஸுக்கு. எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குன்னா 4133. ரீச் எவ்வளோ ஆயிருக்குன்னா 2761. என்ஸ் நான் வந்து ஒன்றும் என்ன கொடுக்கல, நம்மளுடைய ஃபண்டு வந்து 10வது நாள் ஆன்கோயிங்கில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் நான் ரன் பண்ண கேம்பெயின். இந்த கேம்பெயினுடைய ரிசல்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள், ரிப்போர்ட்ஸ், வியூ ஆட் கிரியேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வீடியோ ஆடு தான் நான் கொடுத்தேன். கெட் 36 hours அல்டிமேட் டேலி பண்டில். இதில் ரிசல்ட்ஸ் 1000, காஸ்ட் பேர், அமௌண்ட் எல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆடு நேம் கிரியேட்டிவ்லாம் கொடுத்தேன்னா எந்த கண்ட்ரியில் உள்ளவங்க அதிகமாக பார்த்துருக்காங்க. இப்போ கண்ட்ரி வரும் பாருங்கள், கீழே இங்கே வந்துருச்சா, ஆல்
இந்தியா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்தியாவில் உள்ளவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய கண்ட்ரிஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்ஜெக்டிவ் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்ஜெக்டிவ்? சேல்ஸ். அடுத்து மெட்ரிக்ஸ். நம்மளுக்கு இது தேவையில்ல, மெட்ரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு? 4000. ரீச் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? லிங்க்ஸ் எவ்வளோ கிளிக் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1210 லிங்க்ஸ் என்ன ஆயிருக்கு? கிளிக் ஆகிருக்கு. ஓகே. சிடிஆர் இல்லை சிபிசி. ஓகே. சிபிசி எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்கு? காஸ்ட் பெர் கிளிக். ஒவ்வொரு கிளிக்குக்கும் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 0.57. ஓகேவா? அமௌண்ட் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு காமிக்குது. நெக்ஸ்ட்டு வியூவர்ஸ் லாஸ்ட்டாக வாங்க. இந்த மாதிரி பிக்சல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியும். எனக்கு வியூவர்ஸ் மட்டுமே 2177 வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பர்ச்சேசஸ் ரேட் பர் லேண்டிங் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குது? 200 மெத்தடில் காமிக்குது 187% காமிக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வருங்க. ரிசல்ட் ROAS, ரிட்டர்ன் ஆன் அமௌண்ட் ஸ்பெண்டுன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆன் அமௌண்ட் ஸ்பெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.67. அதே மாதிரி ROIன்னு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ்லையும் செலக்ட் பண்ணி பார்த்து வீடியோ பிளேஸ் அட் 25% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குது இல்லைங்களா? 25%ல் எவ்வளோ வீடியோஸ் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்றத காமிக்குது. பேஜ் என்கேஜ்மெண்ட் 3755 என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு பேஜ் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு போஸ்ட், கமெண்ட்ஸ், வியூஸ், ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுடைய இதுக்கு பார்க்கணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்ச்சஸ் நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு மெட்ரிக்ஸாக உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் ஆகும். நமக்கு சர்ச்சஸ் எதுவுமே இல்லை, கன்வர்ஷன் நடக்கவே இல்லை. ஸோ ROAS கேம்பெயின் செலக்ட் பண்ணி அந்த கேம்பெயின் மூலமாக நம்ம ரன் பண்ணி அதில் வர்ற மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் செட் பண்ணுறது. கேம்பெயின், ஆட் செட், ஆட் மேனேஜர். பார்த்தீங்க இல்லையா? இது மூணுமே வந்து என்னன்னு பார்த்துக்குங்க. கேம்பெயின் கோல், ஆட் செட், ஹூ அண்ட் வேர். ஆட்ஸ் வந்து என்னென்னா வியூ, மூவி ட்ரைலர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மூணையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி கேம்பெயினை ரெடி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்பெயின்லாம் ரன் பண்ண தெரியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆடு ரன் பண்ணி தரோம், இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் எடுத்து தரோம். ஸோ ஒன்ஸ் ஆட் ரன் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு எந்த ஆடியன்ஸ் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிட்டிஸ், என்ன ஏஜஸ், மேலா ஃபீமேலா, இது எல்லாமே எடுக்க முடியும். ஓகேவா?